தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பல வருஷங்கள் கழிச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல அஜித் அவர்கள் நடிச்சாங்க. ஆனால் ஏன் நடிச்சுன்னு அவரே இப்போ ஃபீல் பண்ணுவார் போல இருக்குங்க. ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் அவருக்கு எதிராக திரும்பி பல விஷயங்களை கேள்விகளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த கொக்கோ கோலா அண்ட் கேம்பா இதெல்லாம் கம்பேர் பண்ணி பல பேருமே இது உடம்புக்கு நல்லதா அப்படின்லாம் கொஸ்டினை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கேம்பகோலா இந்த பிராண்டை பற்றி கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். 1970s அண்ட் 1980s இது எவ்வளோ பிரபலியமானதுன்னு பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க அதுக்கப்புறம் வீழ்ந்து போன கதை, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கை கொடுத்து அதை அக்வயர் பண்ணி இப்போ ஒட்டுமொத்தமாக ரிலையன்ஸ் பிராண்டாக அவங்க பயங்கரமாக இந்தியா மார்க்கெட் முழுக்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு பெரிய முகம் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்படி அவங்களுக்கு கிடைச்ச முகம் தான் அஜித் அவர்கள். இவர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தோன்றி ஒரு ப்ராடக்ட் சார்ந்து அதை அட்வர்டைஸ் பண்ணுறாரு அப்படின்னாலே இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ் மத்தியில் அந்த பிராண்ட் எவ்வளோ ஆகா ஓகோன்னு பேசப்படணும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாங்க. அப்பேற்பட்ட இந்த ஆட் ஷூட் இருக்குல்ல, இதை பண்ணி முடிச்சதா கருதப்படுறது சிறுத்தை சிவா இருக்கார்ல, அவர் பேர் தான் அடிப்படுது. அஜித் அவர்களை வச்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்மை ஃபுல்லாக எடுத்து முடிச்சது சிறுத்தை சிவா அவர்கள் தான். ஏன்னா அவர் தொடர்ந்து அஜித் சார் கூட ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு ஏற்றம் எந்த அளவுக்கு இறக்கம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஆனால் அஜித் அவர்களை இதில் பாராட்டி ஆகலாம். ஓகே, டவுன்ஃபாலில் இருக்க ஒரு டைரக்டர் அவருக்கு எந்த ஆட் சான்சஸ் நம்ம வாங்கி தரோன்னு அவர் இது போல் அவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலமாக இது நடந்துச்சோ என்னவோ. எந்த அளவுக்கு இந்த கேம்ப் ஆடு பிரபலியமாக இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் நம்ம மதுரையில் வைக்கப்பட்டிருக்க பேனர் தான் இங்கே பார்க்குறீங்க. மதுரை அப்போ சென்னையில் எந்த அளவுக்கு இந்த கேம்ப் ஆடில் அஜித் அவர்கள் முகம் தெரிகிற மாதிரி நிறைய இடங்களில் ஹோல்டிங் வைக்கப்பட்டிருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ மக்கள். இவ்வளோ விஷயம் ரிலையன்ஸ் என்ன நினச்சதோ அது கரெக்டாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சா. நிறைய அஜித் சாரோட ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேம்பை கொலவை பற்றி படித்தாங்களோ இல்லையோ பட் அதை வாங்கி வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் தலைவர் யூஸ் பண்ணது அவரே வந்து சொல்கிறாருன்னா கரெக்டாக தான் இருக்கும். அஜித்தே கடவுளை நாங்கள் சும்மாலாம் சொல்லலை, அது ஒரு எமோஷன். ஸோ அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு பல பேரை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேரும் அந்த லாங் டிரைவ்லாம் போகும்போது கையில் எல்லாம் ட்ரிங்க் வச்சுருப்பாங்களே, கூல் ட்ரிங்க்கு, அதில் மற்ற கூல் ட்ரிங்கை புறந்தள்ளிட்டு கேம்பாவை நிறைய பேரும் பருக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸை போடுறது, அதை நிறைய பேர் ஷேர் பண்ணுறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது. ஏதோ ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்சை பார்க்க போயிட்டு அங்கே விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறப்ப அதை கேப்சர் பண்ணி அப்படியே ஸ்டேட்டஸில் ஏற்றுவாங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரி இதை எல்லாரும் கேப்சர் பண்ணி ஸ்டேட்டஸில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிலையன்ஸ் நினச்சதை விட பெருசாக ப்ரொமோஷன் கிடச்சிக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது வேற, ஆனால் அஜித் அவர்களை ஃபாலோ பண்ணுற லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவங்க அந்த ப்ராடக்ட்டை அப்படியே எடுத்து ப்ரொமோட் பண்ணுறது வேற. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ப்ரோ செம்மையாக பிடிச்சிருக்காங்க ப்ரோ, அஜித் அவர்களை பிடிச்சா இது நடக்கும்னு தெரிஞ்சு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பக்கம் ஓகே. ஆனால் இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்க்கணும், எந்த ஃபேன்ஸ்லாம் இந்த அளவுக்கு கேம்பாக்களோ ப்ரொமோட் பண்ணுறாங்களோ இன்னொரு பக்கம் அதே அஜித் சாரோட ஃபேன்ஸும் இதை பற்றி கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக அவங்க கேட்குறது என்ன தெரியுமா, ரசிகர்கள் கண்ணோட்டத்திலிருந்து பாருங்கள். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொன்னீங்களே சார் ஸ்க்ரீனில், ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவோ உங்களை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்டோம், நீங்கள் பண்ணவே இல்லை. அப்படி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இறங்கி வராத நீங்கள் உங்கள் ரேசிங் டீமுக்காக இப்படி இறங்கிட்டீங்களே சார். நீங்கள் இதை எந்த வகையில் எனர்ஜி ட்ரிங்காக இந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் ரேசிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் இதை குடிச்சா ரேசிங்கில் நல்லா சோபிக்கிறீங்க இல்லையே சார் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதாங்க? இது வரைக்கும் கடவுள் ஸ்தானத்தில் ஒருத்தர் தூக்கி வச்சு பார்த்துட்டு இருந்த இதே ரசிகர்கள் தான் இப்போ இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கூட இன்னொரு வீடியோ எடுத்து பல ரசிகர்களும் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த வீடியோ தான். நாமளே இந்த கான்டென்ட் அப்போ பண்ணியிருந்தோம் 4 வருஷம் முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறேன். 2021 ஜூன் மாதம் நடந்த ஒரு பெரிய விஷயம் தான் இது. CR7 இருக்கால, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவர் ஒரு மேட்சுக்கான ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது அப்போ அந்த ப்ரெஸ் மீட் மேடையில் பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா பாட்டில்ஸை வச்சுருப்பாங்க. ரொனால்டோ என்ன பண்ணாரு, அதை நீக்கிட்டு ஒன்லி அக்வா அப்படின்னு கேட்டார். போர்ச்சுகீஸில் அக்வா அப்படின்னா வாட்டர், தண்ணி அப்படின்னு அர்த்தவங்க. ஸோ ஒரு உலகத்திலேயே மிகச்சிறந்த அத்லீட்டாக கருதப்படுற ஒருத்தர் இவர், ரொம்ப ஃபிட்டஸ்டான ஒரு அத்லீட்னு சொல்லிட்டு அவரே தண்ணியை தான்ப்பா ப்ரிஃபர் பண்ணுறாரு, கொக்கோகோலாலாம் குடிக்க மாட்டாரு. அவருடைய பண்ணும்போது நாமளும் இதை ஃபாலோ பண்ணோன்னு உலகம் முழுக்க இருக்க CR7 ஃபேன்ஸ்லாம் கொக்கோகோலா புறந்தள்ளிட்டு தண்ணி அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த கம்பெனி கிடையாது. இந்த 10 செகண்ட்ஸ் மட்டுமே நடந்த இந்த விஷயம் இருக்குல்ல, இதனால் கொக்கோகோலாவோட மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் சரிஞ்சுதுங்க. இவர் பண்ண இந்த சின்ன விஷயத்தினால 30,000 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ ஒரு கம்பெனி எடுக்குதுன்னா அது அந்த ஃபேமான பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கே உண்டான பவர்னு சொல்லலாம்.
அவங்க நினச்ச ஒரு பிராண்டை பெருசாக கொண்டு போக முடியும், கீழே நசுக்கி தூக்கி போட முடியும். அதான் செகண்ட் கேட்டகரியாக இவர் பண்ணியிருந்தாப்புல. இதுதான் இப்போ பல பேரும் மேற்கோள் காமிச்சு, அஜித் சார் பாருங்கள் சார், இவரே இது போல் சாஃப்ட் ட்ரிங்க்குலாம் எகென்ஸ்டாக தான் நிற்கிறாரு ரொனால்டோவே. ஆனால் நீங்கள் எப்படி சார் கேம்பா கூட போயிட்டீங்கன்ற மாதிரி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா மக்களே, ஃபேமஸான நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா லைஃப் லாங் அதையே கடைபிடிப்பாங்களா நினச்சி கூட பார்க்காதீங்க. CR7 பல பேர் எடுத்துக்காட்டு சொல்கிறீங்களே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இதே கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் 2006 கொக்கோ கோலா ஆடில் தோன்றியிருந்தார். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் அவர் மனசு மாறினவரோ என்னவோ தெரியல, கொக்கோ கோலாலாம் பருக மாட்டேன் தண்ணி தான் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் சைகை காமிச்சாப்ல. ஆனால் இதே ரொனால்டோ 2006 இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருல, இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு விமர்சனத்தை அடுக்குங்க. Coca-Cola. Olá, boa tarde a todos. சரி, ரசிகர்கள் கண்ணோட்டத்தில் பார்த்தாச்சா? இப்போ அஜித் சாரோட கண்ணோட்டத்தில் இருந்து இந்த விஷயத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க அஜித் அவர்கள். அப்போ அந்த ஸ்பான்சர்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது, நான் ஸ்பான்சர்ஸை தேடிட்டு இருக்கல, இது ஏதோ நான் என்னோட தனிப்பட்ட சொத்து வளத்தை பெருக்கிக்கிறதுக்காலாம் கிடையாதுப்பா, என் சொத்து நிறைய சேர்த்துக்கிறதுலாம் கிடையாது. என்னோட ரேசிங் இருக்குல்ல, ரொம்ப ஆற்றல் மிகுந்த இந்த விளையாட்டு இருக்குல்ல, இதில் அதிகமாக முதலீடுகள் வரணும். இதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸ்பான்சர்ஸ்லாம் தேடிட்டு இருக்கேன். ரேசர்ஸ், பிராண்ட்ஸ், அப்புறம் கார் மேனுஃபேக்சரர்ஸ், இவங்க எல்லாருக்கும் இது மூலமாக நன்மை கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன தப்பு இருக்குதுல்ல? இதனால தான் ஸ்பான்சர்ஸ்க்கான கதவை நான் எப்பவுமே தட்டிக்கிட்டே இருக்கேன், நான் அதுலேருந்து ஓஞ்சி போகிற மாதிரிலாம் தெரிலப்பா அப்படின்னு அப்போ தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் அப்போ அந்த பேட்டியில் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதை எல்லாரும் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களுக்கு புரியல சார், இப்போ தெளிவாக புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ரைட்டு, சாஃப்ட் ட்ரிங்கை பல பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் எதுக்காக அவாய்ட் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி இஸ்லாமியர்கள் மத்தியில் கொக்கோ கோலா பிராண்ட் அதிகமாக அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த பெயரை மிரரில் பார்த்தா இப்படி தெரியும் ரிவர்ஸில், அது அரபிக் வார்த்தை பேஸ் பண்ணி அந்த இஸ்லாம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வருங்க. அதனாலே பல இஸ்லாமியர்கள் அதை வெறுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சாஃப்ட் ட்ரிங்கை வெறுக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. இதில் பல பேர் ஹெல்த் கான்ஷியஸில் சாஃப்ட் ட்ரிங்கை வெறுப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த சுகர் லெவல் இருக்குல்ல, அதாவது ஆடட் சுகர்னு சொல்லுவாங்க, இதோட லெவலை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேரும் சாஃப்ட் ட்ரிங்கை வெறுத்தாங்க. இந்த ஆடட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் இல்லை, கெஃபைன் இருக்குது பாருங்க, இதை கண்டெயின் பண்ண சில கூல் ட்ரிங்க்ஸாக இருக்குது. எக்ஸாம்பிள் சேர்த்து நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் இருக்கிறதுனாலேயே அந்த ஒரு குளிர்பானத்தில் மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க, ப்ரெக்னென்ட்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணாதீங்க, குழந்தைங்க இதை பருக வேணான்னு சொல்லிட்டு ஒரு சில பிராண்ட்ஸே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான ஒன்றா தானே கருதப்படும். அப்போ எதுக்கு ஸ்லாப்ஸை பிரிச்சிருக்கீங்க? இவங்கெல்லாம் குடிங்க, ஒரு நாளைக்கு 1 மட்டும் எடுங்க, அதிக மேலே எடுக்காதீங்கன்னு எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கணும்? நிறைய பிராண்ட்ஸை நீங்கள் இதை பார்க்க முடியுங்க. இது எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் எதுக்கு கேம்பா கோலா மட்டும் நீங்கள் இந்தளவுக்கு பூஸ்ட் பண்ணுறீங்க சார்? அப்போ அதுவும் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் தானே, எனர்ஜி ட்ரிங்க்ன்றீங்க, ஆனால் சாஃப்ட் ட்ரிங்க் தானே அதுவும் வருது, அதில் இந்த பிரச்சனைலாம் கிடையாதா சார் அப்படின்னு அஜித் சாரை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிராண்டு சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனாலேயே நாம் ரொம்ப டெப்த்தாக போக முடியாதுங்க. என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் இந்த கண்டென்ட்டை கையில் எடுக்க காரணமே சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் தெளிவை மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஓகே, கொக்கோ கோலா இருக்குல்ல, இந்த கொக்கோ கோலா ஒரு காலத்தில் இந்தியாவில் கோலை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் கேம்பா கோலா நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு. எங்கே பார்த்தாலும் கேம்பா கோலா தான் பார்க்க முடியும் 1970s and 1980s காலகட்டத்தில். அது எப்படி ப்ரோ, கொக்கோ கோலா கோலை வச்சுட்டு இருந்த டைமில் கேம்பா இந்த அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, லிபரலைசேஷன் இருக்குல்ல, இது பேஸ் பண்ண ஒரு பாலிசியை அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதில் கொக்கோ கோலாவோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லவே அதுக்கு அந்த கம்பெனி ஒத்துக்கல. அப்போ வெளியே போனாங்க. அந்த டைமில் கேம்பா கோலாவோட ஆதிக்கம் இந்தியாவில் பெருசாக தலை தூக்குச்சிங்க, காம்படிட்டர் இல்லாமல் தலை தூக்குனாங்க. இதுக்கப்புறம் நம்ம அரசு என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிபரலைசேஷன் பாலிசி இருக்குல்ல, அதில் சில ரூல்ஸை ஈஸ் பண்ணி விட்டாங்க. இட் மீன்ஸ் இந்த உலக நாடுகளோட பெரிய பெரிய கோலா பிராண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களே இங்கே வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பெருக்கிற மாதிரி ஈஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி விட்டாங்க. இந்த 1990s காலகட்டத்தில் திரும்ப கொக்கோ கோலா என்ட்ரி கொடுக்குது. என்ட்ரி கொடுத்ததும் கேம்பா கோலா இருக்குல்ல, அதோட ஆதிக்கம் பட்டு பண்ணி கீழே சரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களால பெருசாக சமாளிக்க முடியுமா கொக்கோ கோலாவை? கேம்பா கோலா ஷட்டனே பண்ணிட்டாங்க அவங்களோட பிராண்டை. எப்போ 2001 இது நடக்குது. ஸோ லிபரலைசேஷன் பாலிசி எந்த அளவுக்கு விளையாடிருக்கு பார்த்தீங்கன்னா, 2 பிராண்டுக்கும் மத்தியில். இதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே தெரியும். ரிலையன்ஸ் சமீபத்தில் இந்த பிராண்டை வாங்கிட்டாங்க. இந்த கேம்பா கோலா இருக்குல்ல, இந்த பிராண்டை வாங்கிட்டாங்க. ரிலையன்ஸோட தாரக மந்திரம் ஒன்று இருக்குல்ல, ஆரம்பத்தில் சீப்பாக கொடுப்போம், ஃப்ரீயாக கொடுப்போம், மார்க்கெட் லீடராக நாம் வந்த பிற்பாடு நாம் சொல்கிறத விலைன்னு எப்படி ஜியோவில் பண்ணாங்க, அதே ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50% குறைவான விலையில், கிட்டத்தட்ட தள்ளுபடி மாதிரி தான் இந்த கேம்பா கோலா அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த ட்ரிங்க்குக்கான விலை ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை மார்க்கெட்டில் 50 ரூபாய்க்கு மட்டும் சேல் பண்ணுவாங்க.
இப்போ ஏற்பட்ட விஷயத்த இவங்க பண்ணதும் கோகோகோலா என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, சரி நம்மளோட 20 ரூபா பாட்டில் இருக்குல்ல, அதில் 5 ரூபா கட் பண்ணு, 15 ரூபா கொடுப்போம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேம்பகோலா பண்ண வேலையால் கோகோகோலா ப்ரைஸும் கீழே வந்துச்சு. ஆனால் கோகோகோலாவை அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிட முடியுமாங்க கேம்பகோலாவால்? ஆனால் ரிலையன்ஸ் கையில் எடுத்துருக்காங்க இந்த முறை. ஸோ இந்தியா மார்க்கெட்டில் இந்த கேம்பகோலா தான் கோலா ப்ராடக்ட்ஸில் மேலே இருக்கணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இந்த குரூப்பு. கோகோகோலா ஒரு பக்கம் ஈக்குவலாக கொஞ்சம் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் மேட்ச்லாம் வர்றப்ப கேம்ப் அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஒரு குழப்பம் வருதுல்ல, இதுக்கும் விளையாட்டுக்கு என்னப்பா சம்மந்தம்? எனர்ஜி ட்ரிங்க்குன்றாங்க, அப்போ எல்லா பிளேயர்ஸ் கையில் அது இருக்கணும்ல, எப்படி இல்லாமல் போகுதுன்னா பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை ஐபிஎல் ஆட்டத்தின் போது கேம்ப் ஆடு நிறைய வரும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரியல மக்களே. ஆனால் ரிலையன்ஸ் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை பார்த்துருந்தாங்க. செலிப்ரேட்டிங் 50+ இயர்ஸ்னு இந்த கேம்பகோலோட டேஸ்ட் இருக்குல்ல, அதாவது இது ஆரிஜின் ஆனது அப்போ ஃபவுண்ட் பண்ணப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒட்டுமொத்த கிரெடிட்ஸையும் ரிலையன்ஸ் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் 50 வருஷத்துக்கு மேலே இந்தியர்கள் கொண்டாடுற பானமாக இதை அவங்க சொல்லியே மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் ஒரு ஆடு நடிச்சாப்புல, ஆனால் ஏன் நடிச்சன்ற மாதிரி தான் இவ்வளோ தூரம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுக்கு மத்தியில் ஒரு ஆக்சிடென்ட் வேற. அஜித் அவர்கள் கார் ரேசிங் டீம் சார்ந்து எந்த ஒரு விஷயம் வருதோ இல்லையோ, ஆக்சிடென்ட் விஷயம் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. 24 ஹவர்ஸ் துபாய் சீரிஸ் ரேசிங் இருக்குல்ல, இதில் அஜித் குமார் ரேசிங் டீம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டீமோட ஒரு கார் என்ஜின் கோளாறு காரணமாக எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. தகன்னு ட்ராக்ல எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த காரு. இந்த காட்சிகளை பார்த்த என்டையர் அஜித் சாரோட அந்த ரேசிங் டீம் இருக்கு பாருங்க, செம அப்செட் ஆயிட்டாங்க. என்ன இது போலாம் நடக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி எல்லார் முகமும் வாடி போயிடுச்சு. குறிப்பாக அஜித் சார் பேசலாம் பயங்கரமாக வாடியே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அஜித் சார் என்னென்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃபேன்ஸுக்கு எப்போவுமே விசுவாசமானவனா இருப்பன்ற மாதிரி கிரேட்ஃபுல்ன்ற வார்த்தையில பயன்படுத்தி சொல்லியிருந்தாப்புல. நான் இந்த நேரத்தை அவங்க எல்லாருக்கும் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் டீம் ஜெயிச்சு போடியம்னா நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது நடக்காமல் போயிடுச்சுல, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்த மட்டும் சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க, நான் கண்டிப்பாக என்னோடய ஃபேன்ஸை பெருமிதப்படுத்தியே ஆவேன். நான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருப்பேன்ற விஷயத்தையும் அவர் அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் மன்னிப்பு கேட்டாருன்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இதுக்கும் கேம்ப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை மக்களே. ஏன்னா பல பேர் அதை குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்ப் அட்வர்டைஸ்மெண்ட் சார்ந்து இன்னும் அஜித் அவர்கள் விளக்கத்தில் எதுவும் வெளியிடுவாரன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு ஃபயர் இன்சிடென்ட் இருக்குல்ல, இதை சார்ந்து மட்டும்தான் அவர் இந்த கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணியிருக்காப்புல. அண்டு அஜித் சாரை வச்சு இப்படியும் பணம் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த ரேசிங் ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களே அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இது என்னன்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஹாட் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ ஃபெராரி 488 சேலஞ்ச். அஜித் அவர்களோடு நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி ரொம்ப அருகில் நீங்கள் இந்த ஒரு ரேசிங் ஈவெண்ட் அஜித் அவர்கள் ஓட்டுற விஷயத்த பார்க்குற மாதிரி இது ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்கே துபாய் ஆட்டோட்ரோம் இருக்குல்ல, அங்கே நாங்கள் ஏற்படுத்தி தரோம். வர்ற 25ஆம் தேதி கிட்டத்தட்ட இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ திரும்ப ஒதுக்கியிருக்காங்க, நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் வந்துடும் 86,090 ரூபா வந்துடுங்க. எப்படி மெஸ்ஸி இந்தியா வந்தப்போ செல்ஃபி எடுக்குது 10 லட்ச ரூபான்னு ஒரு பில்லை போட்டாங்க, லிட்டரலாக அதே மாதிரி அஜித் சாரை வச்சு இப்படியும் காசு பண்ணலான்னு அவங்க ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஒரு பக்கம் கேம்ப் ஆடில் அவர் நடிச்சதுனாலேயே பயங்கரமாக அவருக்கு எதிராக பல பேர் திரும்பி இருக்காங்க. இது பார்த்தாதுன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர இப்போ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் எப்படி இருந்த அஜித் சார் இப்போ அப்படி தான் சொல்ல தோணுதில்ல. இதுக்கு மத்தியில் இந்த ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குங்க. தீனா படம் பார்த்துருப்பீங்க. அண்ணன் தங்கன்ற மாதிரி இந்த உறவு முறை இருக்குல்ல, அதான் 2 பேரும் ஒரே வயதில் பிறக்கலாம் அப்படின்னாலும் அந்த படத்தில் நம்ம பார்க்குறப்ப அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு பிற்பாடு அஜித் சார் இப்போ ரேசிங் ஈவெண்ட் சார்ந்து சந்திச்சிருக்காங்க. மேலே இருக்கிறது அந்த படத்தில் நீங்கள் பார்த்த காட்சி, கீழே இங்கே தெரியுதா, எக்ஸாக்டாக அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்களே இந்த மூமெண்ட்டை. இன்னொரு பக்கம் அஜித் சார் அவர்களை பார்த்து நாம் அவருக்கு உத்வேகம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பல பேரும் திரண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸு. சமீபத்தில் நயன்தாரா அவர்கள்லாம் வந்தது, இன்னும் பல பேரும் கூட வந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அஜித் சாருக்கு மட்டும் வராங்களே, இதேமாரி நிறைய பர்சனை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்குற மாதிரிலாம் பெருசாக இது போல் சின்ன ஸ்டார்ஸ் கூட வந்து பெருசாக பார்க்கல. அது ஒன்று ஒரு பக்கம் நம்மளுக்கு மனக்கவலையாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் வந்திருக்காங்களே.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், இந்திய நிறுவனம் ஒன்று நம்ம நாட்டில் மார்க்கெட் லீடராக இருக்கணும்னு நினைக்கிறது பெருமையான விஷயம் தான். நமக்கெல்லாம் சந்தோஷம் தான். எங்கெங்கேருந்தோ அந்த ப்ராடக்ட்ல இங்கே ஆடுறதை விட நம்ம கம்பெனி ஆடுறது. ஆனால் தரம் ரொம்ப 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 முக்கியம். நான் தரம் இல்லைன்னு சொல்ல வரல. நம்ம ப்ராடக்ட்டை கோக்கு, பெப்சி இது எல்லாமே ஒஸ்ட்டுப்பா, இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குப்பா, இங்கெல்லாம் பாருங்கப்பா, இதுதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பல பேரும் ரிசர்ச் பண்ணி அந்த முடிவுகளை வெளியிடுறவங்க இருக்காங்க. வீடியோவை எடுத்து போட்டு காண்பிக்கிறவங்க இருக்காங்க. ஏன் காம்படிட்டர்ஸ் அப்படின்னாலே அந்த கம்பெனிஸ்க்கு ஒன்று பிடிக்காது இல்லையா, அதையும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது நாம் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறோம்னாக்கா மற்றவங்க செஞ்ச தவறுகளை ஃபுல்லாக நீக்கிட்டு நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். அதை கேம்பாக பண்ணியிருக்காங்களா? நான் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல, பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி கேட்குற அவ்வளோதான். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்போ நிறைய விஜய் சாரோட ஃபேன்ஸே போஸ்ட் போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. அஜித் தாங்க காசுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணுறாரு, விஜய் சார் அதெல்லாம் பண்ணதே இல்லை அப்படின்ட்டு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, கொக்கோ கோலா ஆடில் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் செம்ம ஃபேமஸ். ஸோ நீங்கள் செலிபிரிட்டி ரேஞ்சுக்குன்னு போயிட்டாலே ஏங்க இன்ஃப்ளூயன்சஸ் கிட்டே வராங்க, அவ்வளோ ப்ராடக்ட் எங்களுக்கு மார்க்கெட் பண்ணி கொடுங்கன்ட்டு. அவ்வளோ பேர் நடிக்கிறதுக்கு பின்னாடி எதுக்கு பிராண்ட்லாம் போகாமல் இருப்பாங்க? ஸோ அவங்க கண்ணோட்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், கூட்ஸாக இருக்கட்டும் சர்வீசஸாக இருக்கட்டும், இதில் எதுவாக இருந்தாலும் எதை வாங்கணும் அப்படின்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுமே தவிர இவர் யூஸ் பண்ணிட்டாரு இவர் சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த பிராண்டு பின்னாடி போகக்கூடாது. நீங்கள் அப்படி போயிட்டு இருக்க வரைக்கும் இது போல் பெரிய ஸ்டார்ஸையும் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸையும் நிறைய பிராண்ட் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ தவறு அங்கல்ல, நம்மக்கிட்ட இருக்குது. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், கேம்பாக ஒரு ப்ரொமோஷன் ஐடியா ஒன்று கொடுத்துட்றோம் நம்ம சார்பில் இருந்து. இப்போ அஜித் சாரோட ஃபேன்ஸ் இந்த ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சான்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. இதில் இன்னும் உண்மைத்தன்மையை சேர்க்கணும் அப்படின்னா, இந்த கேம்பா கோலா அப்படின்றது நீங்கள் பார்க்குற மற்ற குளிர்பானங்கள் மாதிரிலாம் கிடையாதுங்க. இதில் நாங்கள் டேஞ்சரஸான எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டே சேர்க்கலை, அதுக்கு சான்று இதுதான்னு ஒரு ரிசர்ச் வீடியோ மேக் பண்ணுங்களேன், அதை வெளியிடுங்களேன். ஏற்கனவே அஜித் சாரோட புயல் இந்த கேம்பை கூட மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்னும் நீங்கள் ஸ்டேபிளாக கொண்டு போகணும் அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ணிவிடுங்க. இதனால் டிரான்ஸ்பரன்சியும் கிடச்சிரும், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுரும். பார்க்கலாம் பண்ணுறாங்களான்ட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.